அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். கடைசி வீடியோவில் ஜீன் ஆஸ் த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இது குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் சர்ச் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் மரபணு பொருளுக்கான தேடல். ஸோ இதை குறித்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 1848 ஆரம்பத்தில் வில்கம் ஹாப் மீஸ்டர் என்ற ஒரு ஜெர்மன் நாட்டு தாவரவியலாளர் மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும் பொழுது செல்லுக்குள் இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆனது தங்களை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஸ்மால் ஒரு ராட் லைக் பாடிஸை உருவாக்குகிறது. அதற்கு பேரு குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்றாரு. 1869 வருஷம் ஃபெட்ரிக் நீசர் என்ற ஒரு சுவிஸ் நாட்டு மருத்துவர் செல்லுடைய நியூக்ளிக்ல இருந்து ஒரு சப்ஸ்டன்ஸை ஐசோலேட் பண்றார். அதுக்கு பேரு நியூக்ளின் என்ற ஒரு பேர். ஸோ இந்த நியூக்ளிக் என்ற ஒரு பேரை ஆல்ட்மன் 1889 வருஷம் நியூக்ளிக் ஆசிட் என்ற ஒரு ரீநேம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. அதுக்கு இப்போ நம்ம இஸ் ஆஸ் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அதுக்கு பண்ண பேர் வைக்கிறாங்க. டிஎன்ஏ டி ஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு அர்த்தம். 1920 அப்புறம் ஒரு கிளியரான ஒரு குரோமோசோம்ஸ் ஆனது புரோட்டீனால் ஆனது டிஎன்ஏவால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க. ஸோ மெனி எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கேரிட் அவுட் டு ஸ்டடி ஆக்சுவல் கேரியர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ மரபு சார்ந்த செய்திகளை எடுத்து செல்லக்கூடிய உண்மையான கடத்திகளை அறிவதற்காக பல சோதனைகளை பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்டது. மெனி எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கேரிட் அவுட், பல சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது டு ஸ்டடி ஆக்சுவல் கேரியர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். மரபு சார்ந்த செய்திகளை எடுத்து செல்லக்கூடிய உண்மையான கடத்திகளை அறிவதற்கு பல எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்டது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிரிஃபித் experiment is proved that DNA is a genetic material. DNA is the genetic material which has been dealt in the class 11th. DNA தான் மரபு பொருள் என்பதை நிரூபித்த கிரிஃபித் சோதனை. இதை நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 11ஆம் வகுப்புல பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் குறித்து 11th ஸ்டாண்டர்ட்லயே நம்ம பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். Bacterial transformation experiment is provided the first proof DNA is the genetic materials. பாக்டீரியாவின் மரபணு பொருள் டிஎன்ஏ தான் என்பதற்கான பாக்டீரியா தோற்றமாற்றமே முதல் சான்று என்றாலும் he would not understand the causes of bacterial transformation. இந்த தோற்ற மாற்றத்திற்கான காரணத்தை கிரிஃபித்தால என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இஸ் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட், அதை பார்த்தீங்கன்னா அவரால் நிரூபித்து காட்ட முடியவில்லை, அவரால் விலக்கி கொள்ள முடியவில்லை. The bacterial transformation experiment is provided. பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணுது. அப்படி பண்ணாலும் பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷனை பற்றி முழுமையாக அவரால் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்ல முடியல. The biochemical nature of genetic materials was not defined from his experiment. அவருடைய அதாவது கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்டான பாக்டீரியல்
டிரான்ஸ்ஃபார்மேஷன் மூலமாக ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸில் இருக்கக்கூடிய பயோகெமிக்கல் நேச்சரை அவரால் என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா வரையறுக்க முடியவில்லை. நாட் டிஃபைன்டுன்னு சொல்றாரு, வரையறுக்க முடியவில்லை. ஸோ லேட்டர் ஆஸ்வல்ட் ஆவரி, த கோலின் மெக்லியாய்டு, மெக்லின் மெக்கர்த்தி 1944 கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்டை என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்விட்ரோ சிஸ்டத்தின் மூலமாக மறுபடியும் இதை ரிப்பீட் பண்றாங்க. மறுபடியும் இதை என்ன செய்யறாங்க, ரிப்பீட் பண்றாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்வல்ட் ஆவரி, த கோலின் மெக்லியாய்டு, மேக்லின் மெக்கர்த்தி 1944 கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்விட்ரோ சிஸ்டத்தின் மூலமாக மறுபடியும் இவர் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்றாங்க. ஸோ எதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டு ஐடென்டிஃபை த நேச்சர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் சப்ஸ்டன்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இஸ் கன்வெர்ட்டிங் நான் வேர்லியன் ஸ்ட்ரெயின் இன்டு வேர்லியன் ஸ்ட்ரெயின். அதாவது ஒரு நான் வைர்லியன் ஸ்ட்ரெயின் ஆனது வைர்லியன் ஸ்ட்ரெயினா எப்படி கன்வெர்ட் ஆகுது, ஸோ அதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய சப்ஸ்டன்ஸுடைய நேச்சரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இவங்க என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்டை மறுபடியும் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஓகே ரிப்பீட் பண்ணுறாங்க. ஒரு வீரியமற்ற பாக்டீரியா, நான் வேர்லியன் ஸ்ட்ரெயின், ஒரு வீரியமற்ற ஒரு பாக்டீரியா வீரியம் கொண்டதாக மாற்றுகிறது. அந்த மாற்றுவதற்கான சப்ஸ்டன்ஸ், அந்த நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்டை மறுபடியும் ரிப்பீட் பண்றாங்க. ஸோ இவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்லிடு எஸ்ட்ரைன் when added to R strain it changed the surface character from rough to smooth and also is made them pathogenic. ஸோ ஈக்லிடு எஸ்ட்ரைனிலிருந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ புரதத்தை ஐசோலேட் பண்றாங்க. ஃப்ரம் எதுங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஈக்லிடு எஸ்ட்ரைன்ல இருந்து. ஸோ இந்த ஈக்லிடு எஸ்ட்ரைன்ல இருந்து ஆர்என்ஏவையும் டிஎன்ஏவையும் புரோட்டீனையும் ஐசோலேட் பண்றாங்க. வென் ஆடட் எப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் ஸ்ட்ரெயின் வந்து ஆட் பண்றாங்களோ, ஒரு ஆர் ஸ்ட்ரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்றாங்களோ அதோடைய சர்ஃபேஸுடைய கேரக்டர் என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ரஃப்ல இருந்து ஸ்மூத்தா மாறுது. ரஃப் டு ஸ்மூத். ஓகே, ரஃப்ல இருந்து என்னவா மாறுது, ஸ்மூத்தா மாறுது. அது மட்டும் இல்ல, அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோய் காரணியா மாறுது, பேத்தோஜெனிக்கா வந்து பார்த்தீங்கன்னா மாறுதுன்னு சொல்றாங்க. பேத்தோஜெனிக்கா மாறுது. பட் when the extract is treated with DNAs, ஸோ அந்த ஸ்ட்ரெயின்ல இருந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ புரோட்டீனை வந்து ஐசோலேட் பண்ணாங்கன்னு சொன்னா இல்லைங்களா, ஸோ அதை என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஸ் என்ற என்சைம்ஸுடன் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா ட்ரீட் பண்றாங்க, சேர்க்கிறாங்க. இது என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்சைம் ஆனது டிஎன்ஏஸை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால அதனுடைய டிரான்ஸ்ஃபார்மிங் எபிலிட்டி ஆனது லாஸ் ஆயிடுது. ஆர்என்ஏஸ் என்ற என்சைம்ஸை ஆட் பண்ணும்போது இந்த என்சைம்ஸ் ஆனது ஆர்என்ஏஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுது. அதே மாதிரி புரோட்டியேஸ் என்ற என்சைம்ஸை ஆட் பண்ணும்போது என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா அது புரோட்டீன் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடுது. டிட் நாட் எஃபெக்ட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷனை இது என்ன செய்யாதுன்னு பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஸுடன் டைஜஷன் நடக்கும்போது இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் இன்ஹிபிட்டட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது தடுக்கிறது. ஸோ டிஎன்ஏ இஸ் காசல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிஎன்ஏஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அண்ட் நாட் புரோட்டீன் இஸ் எ ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ். டிஎன்ஏ தான் ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸு,
எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நாட் புரோட்டீன். புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வருது. ஸோ ஒன் டைப் ஆஃப் செல்ஸ், ஒன் டைப் ஆஃப் ஆர் ஸ்ட்ரெயின் செல், ஒன் டைப் ஆஃப் ஆர், அதாவது ஒன் டைப் ஆஃப் த செல் ஆர் ஸ்ட்ரெயின் when introduced into another type. எப்போ வந்து ஒரு அனதர் டைப் ஆஃப் செல்ஸுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்றோமோ, ஸோ அதனுடைய ஓன் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஆர் ஸ்ட்ரெயினுக்கான ப்ராப்பர்ட்டிஸை அது என்ன செஞ்சுக்குதுன்னு பார்த்தோன்னா ரிட்டைன் பண்ணிக்கக்கூடிய எபிலிட்டி வந்து பார்த்தோன்னா இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்றோம். தோற்ற மாற்றம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நம்ம ஓகேவா சொல்றோம். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான எக்ஸ்பெரிமெண்ட். மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். மிக்க நன்றி.